சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் யாரிடமும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளாது அன்புடன் பழகுவோம். நமக்கு வழிகாட்டியாக என்றென்றும் பங்காரு அம்மா நம்முடன் இருக்கிறார்கள் என்று முழுமையாக நம்பி செயல்படுவோம். குருவாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கொந்தளிப்பு உண்டு. இக்கொந்தளிப்பு உலையில் அரிசி கொதிப்பது போன்றது. கைகளில் படாமல் உலையின் கொந்தளிப்பை எப்படி தடுத்துக் கொள்கின்றீர்களோ அதுபோல நாட்டில் உள்ள கொந்தளிப்புகளையும் பதமாக தடுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பதமான முறையில் தடுத்து கொள்ளும் வழிவகைகளை உணர்த்தவே ஆன்மீகம், தியானம், அமைதி, வழிபாடு போன்றவை. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் சம்பந்தமூர்த்தி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தென்காசி மாவட்டம் பூபாலசமுத்திரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி அம்மாவே சரணம். அம்மா 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 இல்லாத நாம் இல்லை. அம்மா தாயே ஓம் சக்தி அம்மா, எல்லாத்தையும் நல்லா வச்சு காப்பாத்திங்கம்மா. கருவறை பணிக்கு வந்தாலும் நல்லா வச்சுருக்காங்க. வேள்விக்கு வந்தாலும் நல்லா இருக்கு. இன்னும் எந்த இதாக இருந்தாலும் நினச்சது நடக்கும். ஓம் சக்தி அம்மா எத்தனையோ இதை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து எதாக இருந்தாலும் காப்பாற்றி கொடுப்பாங்க. வந்துட்டு போனாலே நல்லா இருக்கும். எதாக இருந்தாலும் ஆபத்தாக இருந்தாலும் காப்பாற்றி கொடுக்குறாங்க. நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியினாலும் நல்லா போயிருக்கு. தாயே ஓம் சக்தி அம்மா தெய்வமே, வேள்விக்கு வந்தது எல்லாமே அங்கே பணி செய்கிறது எல்லாமே நன்றாக இருக்குது அம்மா. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. தலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம், குருவின் தரிசனமே கோடி நன்மதரும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு பூரம் பரிபூரணம் ஞான மார்க்கத்தில் வாழ்ந்து காட்டிய அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 55வது ஆடிப்பூர பெருவிழா, பாசம் வளர்க்கும் விழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கஞ்சிக்கு அலையாமல் இருக்க அன்னை ஆதிபராசக்திக்கு கஞ்சி படைப்பு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்த சுயம்பு அன்னைக்கு மனம் குளிர்ந்திட நம் கரங்களால் பாலபிடேகம் செய்யும் அரிய வாய்ப்பு. வருகின்ற ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை குருவாரத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஆகஸ்ட் 14 மற்றும் 15 சனிக்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாள். தஞ்சம் என வந்தவர்களுக்கு அஞ்சாதே என அபயமளிக்கும் அன்னைக்கு கஞ்சி ஏந்தி வாருங்கள்.
கவலைகள் தீர்த்திட, பாவங்கள் போக்கிட சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம் செய்ய வாருங்கள். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாரி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். உலகை காக்க சக்தியாக வந்த அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி மனிதநேய மகான் நம் குரு அருள்மிகு பங்காரு அம்மாவின் பூரண நல்லாசிகளை வேண்டி இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை பூரம் பரிபூரணமாய் கொண்டாடி மகிழ்ந்திட மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைவரும் வருக. அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. பாலாற்றில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம், கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். அகிலமே வந்து நிற்கும் கோயில் முன்புறம் அன்னையே நமக்கு அளித்த அதிக பாக்கியம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.